வாழ்க்கையிலே நிம்மதி இல்ல செல்லம்மா, பல துன்பங்களை அனுபவிக்கிறேன் சின்னம்மா. என்னால் தாங்க முடியல, அதில் மீள முடியல. என்னால் தாங்க முடியல, அதில் மீள முடியல. இயேசுவிடம் ஓடி வந்தேன் செல்லம்மா, இயேசுவிடம் ஓடி வந்தேன் சின்னம்மா. ரோட்டு போற வீட்டில் ஒதுக்கு போற திண்ணையில் ஒரு பாட்டு ஒன்று கேக்குதடி செல்லம்மா. அந்த பாட்டை கேட்டு திகச்சு போட்டேன் சின்னம்மா. ரோட்டு போற வீட்டில் ஒதுக்கு போற திண்ணையில் ஒரு பாட்டு ஒன்று கேக்குதடி செல்லம்மா. அந்த பாட்டை கேட்டு திகச்சு புட்டேன் சின்னம்மா. காத்து கருப்பு மாயம் மந்திரம் சின்னம்மா, ராத்திரியிலே தூக்கம் மறல் செல்லம்மா. தீய சக்திகளை அழிக்கும் தெய்வம், தீய சக்திகளை அழிக்கும் தெய்வம் இயேசு தான் வழி என்று தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அவரையே நம்பியே வாழ்ந்திடுவேன். இயேசு தான் வழி என்று தெரிஞ்சுக்கிட்டேன். இனி அவரையே நம்பி நான் வாழ்ந்திடுவேன். வெயில் என்மேல் பட்டவுடன் கருப்பான போது கண்டு வெறுப்பாய் பார்க்காம விருப்பப்பட்டாரு. அறுப்பு காலத்தில் வரப்பில் நடக்கையில், அறுப்பு காலத்தில் வரப்பில் நடக்கையில் பாதம் கல்லில் இடராமல் காத்து கொண்டாரு. என் பிரியமே ரூபவதியே என்றழைச்சாரு. பாதம் கல்லில் இடராமல் காத்து கொண்டாரு. என் பிரியமே ரூபவதியே என்றழைச்சாரு. பானையிலே சோறெடுத்து பாதையிலே போற பொண்ணு பக்கபரமாய் இயேசு இருக்கார், பயந்து விடாதே. உன் அக்கம் பக்கம் ஆபத்துன்னு கலங்கி விடாதே. பக்கபலமாய் இயேசு இருக்கார், பயந்து விடாதே. உன் அக்கம் பக்கம் ஆபத்துன்னு கலங்கி விடாதே. உன் அக்கம் பக்கம் ஆபத்துன்னு கலங்கி விடாதே. பிரேஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 126 2வது வசனம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நம்ம வாழ்க்கையில் படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், இல்லை வியாதிகள், இல்லை எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுதலை கொடுக்கறது மாத்திரமல்ல, எந்த இடத்துல நாம் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல கூனி குறுகி நின்றோமோ அந்த இடத்துல மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அதான் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். யாரெல்லாம் நம்மை ஒரு கிண்டலாக இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கேலி பேசினார்களோ, வியாதியை குறித்து, இல்லை நம்முடைய பற்றாக்குறையை குறித்து, இல்லை எந்த சூழ்நிலையை நாம் கடந்து சென்று அதை ஒரு மாதிரி நம்மளை பேசினார்களோ, அந்த வாயை பேச வைப்பார் கர்த்தர். எப்படி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இவருடைய தேவன் இவர்களுக்குள்ளே பெரிய காரியம் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அந்த நாட்களிலே ஆண்டவர் அப்படி தான் செய்தார். அந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அப்படி தான் செய்தார். அதே தேவன் இன்னைக்கும் நம்மோடு இருக்கிறார். எந்த பாதையிலே நாம் கடந்து சென்றாலும், யாரெல்லாம் நம்மை
உற்று நோக்கி பார்த்து நம்மை அவமானப்படுத்தினாலும் அந்த நாவை கர்த்தர் பேச வைப்பார். இவர்களுடைய தேவன் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார் என்று அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நம் துன்பம் வந்தவனே ஜெபத்தை விடக்கூடாது, துதிக்க விடக்கூடாது, வேத வாசிப்பை விடக்கூடாது. அதிகமாய் இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் புறஜாதிகளின் நாவிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார் என்று சொல்ல வைப்பார். நம்மையே கர்த்தர் அவர்களுக்கு சாட்சியாக வைப்பார். நம்மை பார்த்து இவர்கள் தேவன் பெரியவர் என்று அவர்களை சொல்ல வைப்பார். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். God bless you.